This is P. Gayatri, Assistant Professor, Department of Commerce, KCS Kasinagar College of Arts and Science. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வர அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். மொத்தம் 16 என்ட்ரிஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 4 என்ட்ரிஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக். இப்போ ஆக்சுவலாக நம்ம ஸ்டாக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஸ்டாக் இருக்குல்ல, 2 டைப்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் ஒன்று இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு மந்த் ஸ்டார்டிங்கில் நம்ம கிட்ட போன மாதத்தோட பேலன்ஸ் என்னவோ அதை நம்ம வந்து இந்த மாதத்துல ஓப்பனிங் ஸ்டாக்காக எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ அதுவே க்ளோசிங் ஸ்டாக்னா இந்த மாதம் ஃபுல்லாக வித்துட்டு மீதி என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு மந்தோட எண்டிங்கில் இருக்கிறது க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ அதான் வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். இந்த க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் 2 இடத்துல அஃபெக்ட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோசிங் ஸ்டாக் எங்கே போடுவோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை க்ளோசிங் ஸ்டாக்குன்னு போடுவோம். ஓகேயா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஸ்டாக்குன்னு போட்டு க்ளோசிங் ஸ்டாக்கோட அமௌண்ட்டு போடுவோம். ஸோ அப்போது ஒரு க்ளோசிங் ஸ்டாக்கோட என்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 2 இடத்துல அஃபெக்ட் ஆகுது. இது வந்து நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லுவோம்ல. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து 2 இடத்துல அஃபெக்ட் ஆகுது. ஒன்று இப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் அக்கௌண்ட்டில் வரும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். இப்போ இதுக்கு நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறது இல்லை. அதாவது க்ளோசிங் ஸ்டாக்குன்றது புதுசாக போடுறது தான் தவிர ஆல்ரெடி இருக்கிறதுல நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்போது க்ளோசிங் ஸ்டாக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரேடிங் அக்கௌண்ட். இப்போது நான் ஈஸியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்பென்சஸ்லாம் போடுவீங்க, உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இன்கம்லாம் போடுவீங்க. இப்போது இந்த க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பை க்ளோசிங் ஸ்டாக்குன்னு போடுவீங்க. கரெக்டாக? ஸோ பைன்றது இங்கே என்ன வரும்னா டெபிட் சைடு எடுத்துக்கிறோம். ஓகேயா? இப்போது 2ன்றது ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே எடுத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 வந்துடுச்சு அப்படின்னா இதெல்லாம் என்னன்னு அர்த்தம்னா எக்ஸ்பென்சஸ்னு அர்த்தம். ஓகேயா? இதை எக்ஸ்பென்சஸ் 2 சைடில் போடுவீங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம இங்கே போட்டுருக்கோம். ஸோ இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பை க்ளோசிங் ஸ்டாக்குன்னு போடுவோம். ஸோ அதனால நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம்னா மேலே க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரேடிங் அக்கௌண்ட், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நான் க்ளோசிங் ஸ்டாக்கை என்ட்ரி போட்டிருக்கேன். ஓகேயா? ஸோ இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரேடிங் அக்கௌண்ட் 40,000. ஓகேவா? இது நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேயா? இப்போ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 months சேல்ரி வந்து என்ன பண்ணணும், இன்னும் நம்ம கொடுக்கணும். அதில் நான் 2 months சேல்ரி தான் கொடுத்துருக்கேன், ஆனால் இன்னும் 3 months சேல்ரி வந்து நான் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? அப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் என்னவா இருக்கும்னா என்னோட அக்கௌண்ட்லேருந்து காசு என்ன ஆக போகுதுன்னா நான் ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 5 மாதம் சேல்ரி கொடுக்க வேண்டிய இடத்துல நான் 2 மாதம் சேல்ரி தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் இன்னும் 3 மாதம் சேல்ரி கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் நான் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை நான் கணக்கு காட்டி தானே ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட சேல்ரி கூட அந்த அவுட்ஸ்டாண்டிங் சேல்ரியை ஆட் பண்ணிப்பேன். கரெக்டாக? இப்போ நம்ம சேல்ரி என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்மளோட டெபிட் சைடில் 2 சேல்ரின்னு போடுவோம். போட்டுட்டு ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்னு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த எவ்வளோ அமௌண்ட்டோ அதை ஆட் பண்ணி வர அமௌண்ட்டை நம்ம அவுட்டர் காலமில் போடுவோம். ஓகேவா? இப்போது அதை எப்படி இங்கே என்ட்ரியாக போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த 2 அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட், அதாவது ஆட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் நம்ம கிரெடிட்டில் போடணும் அண்ட் மைனஸ் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் நம்ம டெபிட்டில் போடணும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சேலரி என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் நம்மளுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு கிரெடிட். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரெடிட்டில் போட்டுடுறோம் டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. ஸோ இப்போது இது வந்து சேலரி அக்கௌண்ட் டெட்டார். ஆல்ரெடி நம்ம வந்து சேலரி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லையா, லெட்ஜர் போடும் போதே. ஏன்னா நம்மளோட ட்ரையல் பேலன்ஸில் சேலரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஆல்ரெடி
லெட்ஜர் ஓப்பன் பண்ணியிருப்போம், சேலரி அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு லெட்ஜர் ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த லெட்ஜர்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரியை ஆட் பண்ண போறோம். புதுசா நம்ம எதுவும் என்ட்ரி போடலை. ஓகேவா? ஆல்ரெடி சேலரின்னு ஒரு அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் லெட்ஜர் போடும் போது. ஸோ அது எனக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல சேலரின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரி கொடுத்துருக்காங்களா. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய சேலரின்ற அக்கௌண்ட்ல இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரியை நான் ஆட் பண்ண போறேன். ஸோ சேலரின்ற ஒரு அக்கௌண்ட்ல இப்போ சேலரின்ற என்னோட அக்கௌண்ட்ல நான் அவுட்ஸ்டாண்டிங் சேலரியை ஆட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு என்ட்ரி என்னன்னா சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட். இதுவே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நான் ஃபியூச்சரில் பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸை இப்பயே பே பண்ணிடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 6 months ரெண்ட் பே பண்ணணும். ஆனால் நான் 8 monthsக்கு ரெண்ட் பே பண்ணிட்டேன். ஓகேவா? ஆனால் நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வந்து 1 yearக்கு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர எக்ஸ்ட்ராவா நெக்ஸ்ட் இயரோட அக்கௌண்ட்ஸை நம்ம இதில் ஆட் பண்ண மாட்டோம். கரெக்டா? இப்போ நான் 12 monthsக்கு தான் எடுத்துக்கணுமே தவிர 14 monthsக்கு நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா? அப்போ எனக்கு 2 months வந்து ரெண்ட் வந்து நான் வந்து அட்வான்ஸா பே பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பேலன்ஸ் ஷீட்லயோ இல்லை என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து நான் அந்த 2 monthsை வந்து நான் மைனஸ் பண்ணி தான் காட்டணும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் அதாவது நம்ம வந்து டேலி பண்ண போறது 1 year அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான். ஓகேவா? 12 months அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம டேலி பண்ண போறோம். இப்போ 14 months ரெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவா நம்ம 2 months பே பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து நம்ம ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். அதாவது ஃபியூச்சர்ல பே பண்ண வேண்டியதை இப்பயே நம்ம பே பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இதுதான் வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னு அர்த்தம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ப்ரீபெய்டு ரெண்ட் ₹4000. ஓகேவா? அதாவது 4000 rupees வந்து நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம். ஓகேயா? இப்போ இதுல டிரான்சாக்ஷன் இதோட ஜேர்னல் என்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா ப்ரீபெய்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரெண்ட் அக்கௌண்ட். நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் அப்படின்னா அதை கிரெடிட்ல போடணும். இப்போ நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்லயோ இல்ல பிஎன்எல்லையோ மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதை வந்து டெபிட்ல போடணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இப்போ ப்ரீபெய்ட் ரெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல ரெண்ட்னு கொடுத்துருப்பாங்க, ரெண்ட் பெய்டுன்னு கொடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை பிஎன்எல்ல போடும் போது டு ரெண்ட்னு போட்டுட்டு அமௌண்ட் போடுவோம் அண்ட் மைனஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல ப்ரீபெய்ட் ரெண்ட் ₹4000 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ நம்ம ரெண்ட் கூட இருந்து இதை மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டை அவுட்டர் காலம்ல போடுவோம். அதே மாதிரி ப்ரீபெய்ட் ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அசெட் சைட்ல வரும். ஓகேயா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு லைபிலிட்டி சைட்ல வரும். ஏன்னா அது நம்ம பே பண்ண வேண்டியது, இது நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டது. ஸோ நம்மளுக்கு இது வந்து அசெட் சைட்ல ப்ரீபெய்டு ரெண்ட் வரும். இப்போ இதுக்கு என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபெய்ட் ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரெண்ட் அக்கௌண்ட். இதுவும் சேம் தான். இப்போ நான் ரெண்ட்ன்ற அக்கௌண்ட்டை புதுசா நான் இப்போ இங்க ஓபன் பண்ணவே போறது இல்லை. ஆல்ரெடி நான் ரெண்ட்னு ஒன்று அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருப்பேன். லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது ரெண்ட்னு ஒரு அமௌண்ட் லெட்ஜர் கிரியேட் பண்ணி அதோட அமௌண்ட் தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ரெண்ட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ப்ரீபெய்ட் ரெண்ட்ன்ற அமௌண்ட்டை மைனஸ் பண்ண போறேன். ஸோ நான் இதை மைனஸ் பண்ணனா என்னோட என்னுடைய வேல்யூ என்ன ஆகும்னா அமௌண்ட் வந்து கம்மியாகும். கரெக்டா? அப்போ நான் இதை டெபிட்ல போட்டிருக்கேன். இதுவே நம்ம அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன பண்ணுவோம்னா கிரெடிட்ல போடுவோம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ப்ரீபெய்ட் ரெண்ட்னு போட்டுட்டு அதை வந்து நம்ம டெபிட்ல போடுறோம். ஏன் அப்படின்னா இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளோட வேல்யூ வந்து என்ன ஆகுது, கம்மியாகுது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீபெய்ட் ரெண்ட் அதாவது டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ரெண்ட்ன்ற அக்கௌண்ட்டை நான் ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டு அந்த ரெண்ட்ன்ற அக்கௌண்ட்ல நான் ப்ரீபெய்ட் ரெண்ட்டை என்ன பண்ண போறேன்னா மைனஸ் பண்ண போறேன். ஓகே? ஸோ ப்ரீபெய்டு ரெண்டோடைய என்ட்ரி என்ன,
prepaid rent account data to rent account. Okay. Next transaction பார்த்தீங்க அப்படின்னா depreciate machinery 10% and the value of machinery வந்து 20,000. இப்போ first depreciation என்ன? இப்போ நம்ம ஒரு asset யூஸ் பண்றோம், இல்ல நம்ம கிட்ட ஒரு asset இருக்கு அப்படின்னா அதோட தேய்மான வேல்யூ தான் நம்ம வந்து depreciation சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்னதான் மொபைல் ஃபோன் வாங்கி 2 நாள்ல அது நம்ம வந்து திருப்பி கொடுத்தாலும் ஒரிஜினல் பிரைஸ்க்கு யாருமே வாங்கிக்க மாட்டாங்க. கரெக்டா? அது வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணதுக்கு ஒரு வேல்யூ எடுத்துட்டு மீதி அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து அந்த மொபைலை சேல்ஸ் பண்ணுவோம். சேம் கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு மிஷின் வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ண அதோடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து டெப்ரிசியேஷன் சொல்றோம். இங்க என்ன நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, depreciate machinery at 10% and the value of machinery is 20,000. இப்போ 20,000 ஒரு மிஷினரி இருக்கு, அதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா 10% depreciate பண்ண போறேன். ஓகேயா? ஸோ இப்போ சேம் தான். இப்போ மிஷினரின்னு ஒரு அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருப்போம். லெட்ஜர் போடும்போது மிஷினரின்னு ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ டெப்ரிசியேஷன்ன்றது நமக்கு வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுது. கரெக்டா? நம்மளுடைய அசட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கல, என்ன பண்ணுதுன்னா நம்ம அசட்டோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணி தான் கொடுக்குது. ஸோ அப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம்னா டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதை இதுல போடுவோம், டெபிட்ல போடுவோம். இதுவே நம்ம வந்து ஆட் பண்றதா இருந்தா கிரெடிட்ல போடுவோம். அப்போ நான் இந்த ஜேர்னல் என்ட்ரிக்கு என்ன மீனிங்னா, மிஷினரின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல நான் டெப்ரிசியேஷனை என்ன பண்றேன், ஆட் பண்றேன். கரெக்டா? ஸோ அப்போ மிஷினரி அக்கௌண்ட்ல நான் டெப்ரிசியேஷனை இன்க்ளூட் பண்ண போறேன். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ மிஷினரி டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி அக்கௌண்ட், இதுதான் வந்து ஜேர்னல் என்ட்ரி. இப்போ புரியுதா? இதுல நான் 4 என்ட்ரி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் இருக்க என்ட்ரிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.